திவாலினாலே ஸ்வீட்ஸ் தான். அதுவும் ஹோம்மேட் ஸ்வீட்ஸ்னா ரொம்பவே ஸ்பெஷல். எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்வீட்ஸ் செய்யறதுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஆனா இதுவரையும் ட்ரை பண்ணதில்ல அப்படின்றீங்களா? உங்களுக்காகவே ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பேசன் லட்டு. அது செய்யறதுக்கு 2 1/2 கப் அளவு கடலை மாவு, 1 1/4 கப் வந்து பவுடர் பண்ண சுகர். நீங்க எந்த கப்ல கடலை மாவு எடுக்கிறீங்களோ, அதே கப்ல பவுடர் சுகர் எடுத்துக்கோங்க. 1/4 கப் நெய்யும் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் ஃப்ரை பண்ணி துருகி வச்ச நட்ஸு. ஒரு பேன்ல எடுத்திருக்க நெய்ய சேர்த்து இது மாரி மெல்ட் ஆனதுக்கப்புறம், நம்ம எடுத்திருக்க கடல மாவையும் சேர்த்து ஒரு சேர நல்லா கலந்து விட்டுடுங்க. கட்டி இல்லாம கலந்து விட்டுட்டு, ஃப்ளேம வந்து மீடியம்ல வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கைவிடாம கலர்னீங்கனாக்கா, இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இந்த டைம்ல ஃப்ளேம லோ பண்ணிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கலந்து விட்டீங்க அப்படின்னா, நல்லா உதிர் உதிரா, திரி திரியா இது மாதிரி வந்துரும் மணல் கன்சிஸ்டன்சிக்கு. இப்படி வந்ததுக்கப்புறம் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்ய இது கூட சேர்த்து, லோ ஃப்ளேம்லயே வந்து ஒரு 15 மினிட்ஸ் வந்து இத நல்லா வறுத்து விட்டீங்க அப்படின்னாக்கா, இந்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு, இந்த கடல மாவோட ஒரு லிக்விடா வரும். அதுக்கப்புறம் இந்த கடல மாவு வந்து லைட்டா ப்ரவுன் கலர்ல கலர் சேஞ்ச் ஆயி நல்ல ஒரு ஃப்ளேவர் குடுத்து, இது மாரி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸையும் இது கூட சேர்த்து, ஒரு தடவ மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். அந்த திரி திரியா ஒரு டெக்ஸ்சர். இது மாரி வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் ஆஃப் பண்ணி, இது மாரி ஒரு பாத்திரத்தில மாத்தி வச்சுடுங்க. மாத்தி வச்சு இது நல்லா ஆறட்டும். லைட் சூடு வர வரையும் இத ஆற வச்சுடுங்க. இது இப்போ நல்லா ஆறிடுச்சு. இது கூடவே வந்து நம்ம எடுத்திருக்க ஏலக்காய் பொடிய சேர்த்துக்கலாம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். அது கூட பவுடர் சுகரும் சேர்த்து நல்லா ஒரு சேர கலந்து விட்டுடுங்க ஸ்பூன்ல. ஸ்பூன்ல நல்லா கலந்ததுக்கப்புறம் கை வச்சு லைட்டா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து ரொம்ப அழுத்தம் குடுத்து பிசைய வேண்டாம். நீங்க சூடா இருக்கும்போதே இந்த பவுடர் சுகர் சேர்த்தீங்கனாக்கா, இந்த மிக்ஸ்சர் வந்து ரொம்ப இளகி போயிடும். ஸோ, அதனால தான் ஆறினதுக்கப்புறம் சேர்க்கிறோம். உங்களுக்கு எந்த ஷேப்ல, எந்த சைஸ்ல வந்து லட்டு வேணுமோ, அதுக்கேத்த மாதிரி எடுத்து உருட்டிக்கோங்க. நீங்க இதே மாரி எல்லா மாவையும் செய்து வச்சுக்கோங்க. இத நீங்க செய்த உடனே பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஒரு 2, 3 ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, இது வந்து நல்லா திக் கன்சிஸ்டன்சிக்கு மாறி போயிடும். அவ்வளோதான் சூப்பரான பேசன் லட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, மறக்காம என்னோட கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.